கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். பேதுரு 5ஆம் அதிகாரம் அதன் 7ஆவது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதன் 7ஆவது வசனம் வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நாடுகளில் அநேகர் கவலையோடு கண்ணீரோடு இனி எப்படி நாங்கள் வாழ்வேன், எப்படி நாங்கள் முன்னாடி கடந்து செல்வேன் என்று சொல்லி குடும்பத்தில் பிரச்சனைகளோடு, நம்ம வேலையிடங்களில் பிரச்சனைகளோடு அநேகர் கவலையோடு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் மனிதர்கள் நம்மை விசாரித்து நம்மை கைவிடலாம், நம்மை விட்டு தூரமாய் போகலாம். இந்த நேரத்திலும் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராய், அவர் உங்களோடு கூட இருக்கிறவர் ஆகையால், எப்போதும் உங்களை பாதுகாக்கிறவர் ஆகையால், அதை அவர் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் விடுங்கள், வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை அநேகம் வியாதிகள், பலவீனதைகள், கண்ணீரான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் அநேகர் பாரப்படுகிறார். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இனி முன்னாடி இந்த பிரச்சனையில் முன்னாடி கடந்து செல்லும், எப்படி இந்த பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் மாற்றப்படுவது சொல்லி நீங்கள் அப்படியே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது, உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற, உன்னை விடுவிக்க, நம்மை எழுப்பி நிறுத்த, நம் வியாதிகளை முற்றிலும் மாற்ற, நம்மை திருப்பியும் எழுப்பி நிறுத்த கர்த்தராய் இயேசுவுக்கு முடியும். ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உன் கவலைகளை மாற்றுகிற தேவன். அவர் உன்னுடைய கவலைகள் எவ்வளோ பெரிதாய் இருந்தாலும் அதை மாற்ற முடியாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், அவர் நம்மை கைவிடாத தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 5ஆவது வசனம் வாசிக்கும் போது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அழிக்கிற ஒரு தேவன். தாழ்மையோடு கர்த்தர் முன்னாடி நாம் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு கிருபையை அளிக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு கிருபையை அளிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். தாழ்மை உள்ளவனே உயர்த்துத தேவன். அதை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அநேகர் பெருமையோடு வாழ்கிறார். அநேகர் தேவனை மதிக்காமல், தேவனை ஆராதிக்காமல், கர்த்தரை தேடாமல் அநேகர் அப்படியே பெருமையிலே கடந்து செல்லும் போது அவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனே தேவன் கிருபையை கொண்டு நிரப்புகிறார், கிருபையை அளிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உன் குடும்பத்தை, பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில், அதே நீ போகிற இடங்களில், நீ ஆயிருக்கிற வேலைகளில் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். உன் கவலைகளை மாற்றி போடுகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை உற்சாகத்தோடு வழி நடத்துகிற தேவன். இந்த காலை வேளையில் தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எழும்பினால், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தால், அதை பூர்ணமாய் மாற்ற கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. அநேகர் பிசினஸில் கீழே விழுந்து எழும்ப முடியாது இருக்கும்போது உன் பிசினஸ்களை எழுப்ப முடிகிற தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன், உன் கவலைகளை மாற்றுகிற தேவன், அவர் நம்மோடு கூட
இருக்கிறார். ஹalleluya. அநேகர் என்னை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, அநேகர் இந்த நாடுகளில் அதை எழுப்ப முடியாதே, வளர முடியாதே, கண்ணீரோடு கவலையோடு ஆயிருக்கும் போது உன்னை கரம் பிடிச்சு உயர்த்துத ஒரு இயேசு உண்டு. அவர் உன்னை எழுப்புகிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தது தேவன். ஹalleluya. 6வது வசனம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த நாளுகளில் கர்த்தருடைய கரத்தில் அவர் நம்மை உயர்த்ததுக்காக, அவர் நம்மை வளர வைக்கிறதுக்காக கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தருடைய விசாரிக்கிற தேவன், அவருடைய உயர்த்துத தேவன், அவருடைய தேசத்தில் வளர வைக்கிற தேவன், அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா கவலைகளும் அவருடைய மேல் வைத்து விடுங்கள். அவருடைய விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கவலைகளை மாற்றுதவராயிருக்கிறார். அவருடைய கைவிடாமல் அவர் நேசித்து வழி நடத்துத தேவனாயிருக்கிறார். ஹalleluya. உன் குடும்பத்திலே கவலைகளோட மத்தியில், உன் குடும்பத்திலே பிரச்சனைகளோட நடுவில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ முன்னாடி கடந்து செல்லும் போது கர்த்தர் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை அனுப்புவார். அநேக வியாதியோடு, மன கஷ்டத்தோட, மனக்கவலையோடு இந்த நாடுகளில் இருக்கும் போது ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கிற இந்த நாடுகளில் உன் சகல கவலைகளையும், உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் அதை கர்த்தர் மாற்றி உன்னை விடுவிக்கிறவராய் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த நாடுகளில் கவலைகளோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு நீ ஆயிருக்கும் போது இயேசு கிட்ட வரப்படட்டும். அவருடைய ஆசீர்வதித்து அவருடைய வழி நடத்தி அவர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா கவலைகளையும் நாம் அவர் மேல் வைத்து விடட்டும். அவர் என்னை விசாரிப்பார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை கரம் பிடிச்சு உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து வரட்டும். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் விசுவாசத்தோடு முன்னாடி வர ஆண்டவர் கிருபை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் கர்த்தரே நீர் கொடுத்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உண்மை நாங்கள் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நீர் பெரியவரும் உயர்ந்தவரும் உன்னதருமான தேவன். நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாடுகளில் கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், எல்லா கவலைகளை மாற்றும். ஆண்டவரே, நீர் விடுவித்து ஆசீர்வதிக்க முடிகிற தேவன். எங்களை கரம் பிடிச்சு உயர்த்துகிற தேவன், எங்களை கைவிடாது நேசிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் கவலையோடு கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதல் உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்கிற ஒரு மக்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உருவாக்கப்படட்டும். குடும்பங்களில் ஒரு சமாதானம் உருவாக்கப்படட்டும். தேசத்தில் ஒரு சமாதானம் உருவாக்கப்படட்டும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். ஒரு உயர்ச்சி உண்டாக கிருபை செய்யும். ஒரு வளர்ச்சி உண்டாக கிருபை செய்யும். எல்லா பலவீனங்கள் முற்றிலும் அழிச்சு மாற்றும். ஹalleluya. இந்த கால வேளையிலே கவலைகள் எல்லாம் உன்னிடமே வைத்து விட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். வேலைகளுக்காய் கடன் செல்லுற மக்கள் உண்டு, அவங்களுக்காய் செபிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே பலத்தை கொடுத்து, நல்ல கிருபைகளை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும். எல்லா பலவீனங்கள் மாற்றும். இந்த காலை வேளையில் கண்ணீரோடு பாரத்தோடு ஆயிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறேன். ஒரு விடுதலை நம் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீர் அனுப்புதகவை காய் ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதவை காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் தருகிறாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென்.